வெல்கம் டு டேப் ஐஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஃபோக்கஸ் டெஸ்ட் ஆன்லைன்ல ரெண்டாவது டெஸ்ட் நடந்திருக்கு. அதுக்கான மேக்ஸ் கொஸ்டின் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஒவ்வொரு கொஸ்டினா பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின். The population of district is 3,28,000 out of which 1,64,000 are male அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொத்த பாப்புலேஷன் வந்து 3,28,000 பேர். அதுல வந்து 1,64,000 பேர் மேல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த பாப்புலேஷன் வந்து 100% அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மேல் பாப்புலேஷன் எவ்வளோ இருக்காங்க? அதில் அப்படியே பாதியா இருக்காங்களா? 50% மேல் பாப்புலேஷன், 50% மேல் பாப்புலேஷனாக இருக்காங்க. அப்போ இது 100% அப்படின்னா அதில் பாதி எவ்வளவு? 50% இருக்காங்க. 24% ஆஃப் த பாப்புலேஷன் லிட்ரேட்னா என்ன? படித்தவங்க. மொத்த பாப்புலேஷனில் 24% படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இஃப் 34% ஆர் மேல் ஆர் லிட்ரேட், அதாவது மொத்த லிட்ரேட்டில் 34% ஆண்களாக இருந்தால் அவங்க கேட்குறது எத்தனை சதவீதம் பெண்கள் படித்தவங்க இருக்காங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, டேரெக்டாக தான் போட போகிறோம். இப்போ மொத்தம் நம்ம 100ன்னு வச்சுக்குவோம். மொத்தம் 100 அப்படின்னா அதில் மேல் எவ்வளோ இருக்காங்க? 50% இருக்காங்களா? நான் என்ன பண்ணுறேன், வேல்யூவாக வச்சுக்கிறேன். இப்போ 50 மேல் அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ இருப்பாங்க? ரிமைனிங் 50 ஃபீமேலாக இருப்பாங்க. அப்போ இது மேல், இது ஃபீமேல். ஆல்ரெடி இப்போ 100, நான் மொத்த பாப்புலேஷன் 100ன்னு எடுத்துட்டேன்னா அதில் 50% மேல், 50% ஃபீமேல். அப்போ 100ல் 50% அப்படின்றது 50-50யாக பிரிச்சாச்சு. ஓகே, 24% ஆஃப் பாப்புலேஷன் இஸ் லிட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 100ல் 24% என்னது? 24. அந்த 24 அப்படின்றது தான் லிட்ரேட், படிச்சவங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? 34% ஆஃப் மேல் ஆர் லிட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ 34% ஆஃப் 50 எவ்வளவு? அடிச்சு கொடுத்தோம்னா 17. இதுல 17 தான் மேல் லிட்ரேட், படிச்சவங்க. மேல் லிட்ரேட். மொத்த லிட்ரேட் 24. அதுல மேல் லிட்ரேட் ஆண்களில் படித்தவங்க 17. அப்போ கண்டிப்பாக ஃபீமேல் எவ்வளோ இருப்பாங்க? ரிமைனிங் 7 தான் இருப்பாங்க. ஏன் ரிமைனிங் 7? ஏன்னா மொத்தம் 24, அதில் ஆண்கள் 17 அப்படின்னா பெண்கள் என்னது? 7. இப்போ 7 தான் லிட்ரேட் ஃபீமேல் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. அவங்க என்ன கேட்குறாங்க? பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அப்போ மொத்த ஃபீமேல் எவ்வளவு? மொத்த ஃபீமேல் 50. அதில் படித்தவங்க எத்தனை? 7. எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா என்னது? இன்டூ 100. ஒரு ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜாக மாற்றோம்னா இன்டூ 100 போடுவோம். ஒரு பர்சன்டேஜாக ஃப்ராக்ஷனாக மாற்றோம்னா டிவைடட் பை 100 போடுவோம். அப்போ இங்கே அடிச்சு கொடுத்தா எத்தனை டைம்ஸ் வரும்? 2 ஈக்குவல் டு 14%. அப்போ ஆப்ஷன் டி 14%. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான சம் தான். அந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாகவே போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இஃப் a 6-digit number n75m52 is divisible by 11, which of the following possible? ஓகே, இப்போ அதாவது இந்த நம்பர் வந்து 11ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ எம் என்ன வேல்யூ அப்படின்னு கேட்குறாங்க. 11 டிவிசிபிலிட்டி ரூல் என்னது? இப்போ 121 அப்படின்னு எடுத்துகிட்டு வந்தீங்களேன். இப்போ ஒரு நம்பர் விட்டு ஒரு இதையும் ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னது? டிஃபரன்ஸ் சேமாக இருக்கணும். அப்போ இதையும் ஆட் பண்ண என்ன வரும்? 2. அப்போ 2 - 2 0. அப்போ இது 11ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு அர்த்தம். இப்போ 1331 வச்சுக்குவோம். இப்போ இதையும் ஆட் பண்ண என்ன வரும்? 4. இதையும் ஆட் பண்ண என்ன? 4. அப்போ 4 - 4 0 அப்படின்ற. அப்போ ஆட் டிஜிட் ஈவன் டிஜிட்ஸ் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் வந்து 0வாக இருக்கணும், இல்லை 11ஓட மல்டிபிளாக இருக்கணும். அப்போ இங்கே அதே மாதிரி பார்ப்போமா? இப்போ இதுலேருந்து இது ஆட் பண்ண என்ன வரும்? n + 5 + 10 டிஃபரன்ஸ். இங்கே என்ன வரும்? 7m2. அப்போ m + 7 + 2 9. அப்போ இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளவு? 1. அப்போ எம்முக்கும் என்னுக்கும் ஆன டிஃபரன்ஸ் வந்து 1. ஆப்ஷன் பி. ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 1. அவ்வளோதான். அந்த 1 தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதுவும் இதுக்கான டிஃபரன்ஸ் 1 அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் இது கண்டிப்பாக 11ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A number when decreased by 6% gives 3760. Find the number அப்படின்னு சொல்லி. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் இருக்கு, ஒரு நம்பர் 100% அப்படின்னா அதில் 6% குறைச்சிட்டாங்க அப்படின்னு என்னது? அது 94% ஆயிருமா? அந்த 94% தான் 3760 அப்படின்னா 100% எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் டேரெக்டாக அடிச்சு கொடுக்குறத பார்த்தோன்னா தெரியும். 4 டைம்ஸ் அப்படின்னு. ஏன் பார்த்தோன்னா 4 டைம்ஸ் தெரியுது? இந்த யூனிட் டிஜிட்டை வச்சே சொல்லிடலாம். இப்போ 4 × 4 போட்டால் தான் நம்மளுக்கு என்ன? 6 வரும். அப்போ 94 × 4 போட்டோம் அப்படின்னா இங்கே 6 1 ரிமைனிங் 376. அப்போ அடிச்சு கொடுத்தோன்னா என்னது? 4000. ஆப்ஷன் பி 4000. இங்கே ஒரு 0 இருக்குது, இந்த 2 0 இங்கிட்டு கிராஸ் மல்டிப்ளை ஆக 40 × 100 4000. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். தேர்ட் ப்ரொபோர்ஷன் ஆஃப் 9 and 60 be x. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேர்ட் ப்ரொபோர்ஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. தேர்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்னன்னா a/b = b/c. இதுதான் எனக்கான ஃபார்மேட் தேர்ட் ப்ரொபோர்ஷன். இப்போ இது ஏவாக இருந்துச்சு அப்படின்னா இது பியாக இருக்கும். இந்த சி அப்படின்றது தான் எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அப்போ a/b என்னது?
9 divided by 60 equal to b by c என்னது 60 divided by x. இப்போ அவ்வளோ 3 டேபிள் அடிச்சு கொடுத்தா இங்கே எத்தனை டைம்ஸ் வரும் 3, இங்கே 20, இங்கே அடிச்சாமா 20. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் x equal to 20 into 20 400. Option B 400. Next question. The product of two consecutive natural number is 552. The greater of the two number. அதாவது ரெண்டு நம்பர் அடுத்தடுத்த ரெண்டு நம்பர் இருக்கு, அந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 552 வருமா. இதெல்லாம் மோஸ்ட் ஆப்ஷன்லேருந்து போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவங்க கிரேட்டர் நம்பர் தானே கேட்குறாங்க. இப்போ இந்த ஆப்ஷனில் ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுத்துக்கோமே, இது கிரேட்டர் நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ 18 தான் கிரேட்டர் நம்பர் அப்படின்னா அப்போ இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் தான் லெஸர் நம்பராக இருக்கும். அப்போ இன்டூ 17 போட்டால் யூனிட் டிஜிட் பாருங்கள் 6 வருது. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அப்போ இந்த நம்பர் எடுத்துக்குவோம். இப்போ 24 தான் கிரேட்டர் நம்பர் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இருக்க நம்பர் என்னது 23 தான் இருக்கும். அப்போ இது யூனிட் டிஜிட் பாருங்கள் 2 இருக்கு. அப்போ நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ ஆப்ஷன் ஏ அப்படின்னு போட்டுக்கலாம், டேரெக்டாகவே போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தட் ஆப்ஷன்லேருந்து போகிறது தான். ஒருவேளை நம்மளுக்கு ரெண்டு நம்பர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் தெரிஞ்சிடும். இப்போ 23 into 24 மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ 23 into 24 மல்டிப்ளை பண்ண என்ன வரும் 3 4s are 12, ரிமைனிங் 1. அப்போ 8 plus 6 14 plus 1 15 1 இங்கே என்ன வரும் அப்போ 5. அப்போ 552 வருது இல்லை. அப்போ ஆப்ஷன் ஏ 24 அதான் ஆன்சர். மோஸ்ட்டாக இதெல்லாம் ஆப்ஷனில் போனீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாட் இஸ் த பெரிமீட்டர் ஆஃப் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் வித் சைடு 13 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த ட்ரையாங்கிளில் ஏ அதாவது 3 சைடு ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். அப்போ என்ன கேட்டிருக்காங்க பெரிமீட்டர் தானே கேட்குறாங்க. பெரிமீட்டர் என்னது a + a 3a. அப்போ சைடு கொடுத்துருக்காங்களா, அப்போ ஒரு a 13 அப்படின்னா இன்ட்டு 3 போட்டால் எவ்வளோ வரும் 39. ஆப்ஷன். அப்போ ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த சம் போட முடியும். ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா 3 சைடு ஈக்குவலாக இருக்கும். ஐசோலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா 2 சைடு ஈக்குவலாக இருக்கும். ஸ்கேலன் ட்ரையாங்கிள் அப்படின்னா 3மே வேற சைடாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். த எல்சிஎம் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. எல்சிஎம் அப்படின்னு என்னது ஃபர்ஸ்ட் நம்ம இருக்க எல்லா நம்பரையுமே எழுதிடுவோம். அப்போ 3 into 8 into 13 into 16 அதுதான் மொத்தம் இருக்க எல்லா பாசிபிலிட்டி நம்பர்ஸும் எழுதியாச்சு. இதில் பவர் எது அதிகமாக இருக்கோ அதுதான் போடணும். அப்போ இங்கே 3 power 3 இருக்குது, இங்கே 3 power 2 இருக்குது, இங்கே இல்லை. அப்போ 3 power 3 தான் நமக்கு அதிகமாக இருக்குது. அடுத்து 8ல் 8 cube, 13ல் 13 ஸ்கொயர், 16ல் 16 ஸ்கொயர். அப்போ இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். 8 cube into அப்போ இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். 3 cube into 8 cube into 13 ஸ்கொயர் into 16 ஸ்கொயர். அப்போ ஆன்சர் என்னது ஆப்ஷன் ஏ 3 cube into 8 cube into 13 ஸ்கொயர் into 16 ஸ்கொயர். அப்போ இதுதான் ஆன்சர். ஒருவேளை HCF அப்படின்னு கேட்டாங்கன்னா 3க்குமே காமனாக இருக்க நம்பரை மட்டும் எழுதிட்டு லெஸர் பவர் கம்மியான பவரை போடணும், அதுதான் HCF. எல்சிஎம் அப்படின்னா எல்லா நம்பரையும் எழுதிடணும். ஆனால் HCF அப்படின்னா 3லேயுமே காமனாக இருக்க நம்பரை மட்டும்தான் எழுதணும், எழுதிட்டு கம்மியான பவரை போடணும், அதான் HCF. நெக்ஸ்ட், த நம்பர் இஸ் டிவிசபிள் பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிவிசபிலிட்டி ரூலில் போட்டோம்னா நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ டிவிசபிலிட்டி ரூல் என்னது, இப்போ 5ஓட டிவிசபிலிட்டி கடைசி யூனிட் டிஜிட் 0வாக இருக்கணும் இல்லை 5ஆக இருக்கணும். அப்போ கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் கிடையாது. 8ஓட டிவிசபிலிட்டி ரூல் என்னது, லாஸ்ட் 3 டிஜிட் நம்மளுக்கு 8ஆல் டிவிசபிள் ஆகணும். அப்போ லாஸ்ட் 3 டிஜிட் 8ஆல் டிவிசபிள் ஆகுமா, இங்கே பார்த்தாலே தெரியுது ஆகாது. அப்போ 12ஓட டிவிசபிலிட்டி ரூல் என்னது, 4ஆலே ஆகணும் 3ஆலே ஆகணும், அதுதான் நம்மளுக்கான 12க்கான டிவிசபிலிட்டி ரூல். அப்போ 4ஆல் ஆகணும் அப்படின்னா லாஸ்ட் 2 டிஜிட் ஆகணுமா, அப்போ ஆகாது. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அப்போ நம்மளுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் ஏ. 3ஓட டிவிசபிலிட்டி ரூல் என்னது, எல்லா நம்பரையும் ஆட் பண்ணோம்னா அந்த நம்பர் நம்மளுக்கு 3ஆல் டிவிசபிள் ஆகணும். அதே மாதிரி இப்போ 9 எங்கெல்லாம் வருதோ அந்த 9 கேன்சல் பண்ணிட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த 9 இங்கே கேன்சலா, 8 + 1 9 இதுவும் கேன்சலா, இங்கே 7 + 2 9 கேன்சலா. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது, 3 + 3 6. 6 அப்படின்றது 3ஆல் டிவிசபிள் ஆகும். ஸோ ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு 3ஆல் தான் டிவிசபிள் ஆகிற மாதிரி தான் ஒரு நம்பர். நீங்கள் மொத்தமாக ஆட் பண்ணி பாருங்களேன். 2 + 5 7 10 11 12 20 21 24 33 வருதா. அப்போ 33 ஆட் பண்ணால் 60. 3 + 3 6. அதுவும் என்னது, நம்பர் 3ஆல் டிவிசபிள் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 169 ஈவன் நம்பர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆவரேஜ் ஆஃப் 169 ஈவன் நம்பரோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி எந்த எடுத்துருக்கணும், நம்மளுக்கு ஒரு சின்ன கான்செப்ட் இருந்துச்சு தான் போதும். சரி, ஓகே. இப்போ ஆவரேஜ் ஆஃப் நம்ம ஃபர்ஸ்ட் சின்ன நம்பர் எடுத்துக்கோமே. இந்த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 2 ஈவன் நம்பர்ஸ் அப்படி என்னன்னு பார்க்கலாமா. இப்போ 2 4 இதுதான் ஃபர்ஸ்ட் 2 ஈவன் நம்பர்.
அப்போ இதோட ஆவரேஜ் என்னது? ஆவரேஜ் என்ன? ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணுமா? அப்போ 2 + 4 6, 6 டிவைடட் பை 2 3. அப்போ இதோட ஆவரேஜ் என்னது? 3. 2 4 6. இப்போ 3 நம்பரோட ஆவரேஜ் என்னது? 6 + 4 + 2 எவ்வளோ? 12. 12 டிவைடட் பை 3 அப்படின்னா 4. அடுத்து 2 4 6 8 வச்சுக்கலாமா? அப்போ இதெல்லாம் ஆட் பண்ணி ஆவரேஜ் எடுத்து என்ன வரும்? 10 20 20 டிவைடட் பை 4 5. ஓகே, இதெல்லாம் என்னது? ஃபஸ்ட்டு 2 ஈவன் நம்பர்ஸோட ஆவரேஜ், 3 நம்பர்ஸோட ஆவரேஜ், 4 நம்பர்ஸோட ஆவரேஜ். இதோட பேட்டர்ன் என்ன அப்படின்னா, இப்போ இது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்குது? 2 இருக்கா? இங்கே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்குது? 3 இருக்கா? இங்கே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்குது? 4 இருக்கா? இந்த நம்பரோட 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கான ஆன்சர். இந்த நம்பரோட 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் இருக்கான ஆன்சர். இந்த நம்பரோட 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கான ஆன்சர். எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கோ அத்தனை நம்பரோட 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கான ஆன்சர். அப்போ இங்கே என்னது? த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 169 ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதோட 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ 170. இந்த கான்செப்ட் தெரிஞ்சுன்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே போட்டு போயிடலாம். ஸோ த ஆவரேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 169 ஈவன் நம்பர்ஸோட ஆன்சர் 170. ஜென்ரல் டேர்ம் என்னது? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதோட ஆவரேஜ் வந்து n + 1 இருக்கும். அவ்வளோதான். இதுதான் நம்மளுக்கான ஜென்ரல் கான்செப்ட். ஓகே, ஒருவேளை இப்போ ஈவன் நம்பர் கேட்காம ஆட் நம்பர் கேட்டாங்கன்னா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? இப்போ ஆட் நம்பர் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 ஆட் நம்பரோட ஆவரேஜ் என்னது? 1 + 3 4 4 டிவைடட் பை 2 2. ஃபஸ்ட்டு 3 அப்படின்னு பார்க்குறப்ப இங்கே என்ன வரும்? 8 9 9 டிவைடட் பை 3 3. இப்போ 1 3 5 7. இப்போ இங்கே என்ன வரும்? 12 13 15 16 16 டிவைடட் பை 4 4 அப்படின்ட்டு. இப்போ இதை பாருங்களேன், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை? 2. இங்கே 3, இங்கே 4. அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கோ அதுதான் நம்மளுக்கான ஆவரேஜ். ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா அப்போ 2னா இங்கே 2, 3னா 3, இங்கே 4னா 4. அப்போ த ஆவரேஜ் ஆஃப் ஃபஸ்ட்டு 169 ஆட் நம்பர்ஸோட ஆவரேஜ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் என்னவா இருக்கும்? 169 தான் இருக்கும். இங்கே வந்து n நம்பர்ஸ் அப்படின்னா அதோட ஆவரேஜ் n. அவ்வளோதான். இது வந்து எதுக்கு? ஆட் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ் அப்படின்னா n + 1, ஆட் நம்பர் அப்படின்னா n. அவ்வளோதான். இந்த கான்செப்ட் தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் இந்த சம்மெல்லாம் போட்டு பார்க்கவே தேவையில்லை, டேரெக்டாகவே போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சிம்பிளிஃபிகேஷன், நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். இந்த எக்ஸை உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 9x² - 8x ப்ளஸ் 7 உள்ள போனோம் 7x² - 21 + 18. அப்போ 9x² + 7x² 16x² - 8x - 3. அப்போ என்ன ஆன்சர்? ஆப்ஷன் டி 16x² - 8x - 3. அதான் நம்மளுக்கான ஆன்சர். நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A shopkeeper offers the following 3 schemes. Which of the scheme maximum discount? இதில் எது மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. 2 successive discount of 15% and 20% அப்படின்னு சொல்லிட்டாங்களா? 2 successive discount ஃபார்முலா என்னது? x + y - xy by 100. இதுதான் 2 successive discountக்கான ஃபார்முலா. அப்போ போட்டோம்னா என்ன வரும்? x + y ரெண்டு ஆட் பண்ணோம்னா 35 - 15 × 20 டிவைடட் பை 100. அப்போ இங்கே அடிச்சு கொடுத்தோம்னா 5 டைம்ஸ், இங்கே அடித்தா 3 டைம்ஸ். அப்போ 35 - 3 32%. அப்போ சிங்கிள் டிஸ்கவுண்ட் இதுக்கு வந்து 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்டுக்கு ஈக்குவலன்ட் சிங்கிள் டிஸ்கவுண்ட் வந்து 32%. அடுத்து by 4 get 2, அடுத்து by 6 get 4 அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதிரி சம்ஸ்லாம் எப்படி போடலாம்? ஈஸியாக பார்த்தோன்னு எப்படி போடலாம்னா, இதோட டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க, ஃப்ரீ டிவைடட் பை டோட்டல். அவ்வளோதான். இந்த ஃபார்மேட்டில் போட்டிங்கன்னா ரொம்ப ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் போட்டுடலாம். இப்போ இங்கே எத்தனை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க? 2 டிவைடட் பை டோட்டல் அப்படின்னா என்னது? இப்போ மொத்தம் 4 வாங்கினா 2 ஃப்ரீயாக கிடைக்குது. அப்போ நம்மகிட்ட மொத்தம் எவ்வளோ இருக்குது? 6 இருக்கா? அதுதான் டோட்டல். அப்போ 2 டிவைடட் பை 6 × 100%. ஒரு ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜாக மாற்றுறோம். அப்போ இங்கே அடிச்சு கொடுத்தா என்ன வரும்? 1/3. 1/3னா 33.33%. புரிஞ்சா? அதாவது by 4 get 2 ஃப்ரீ. மொத்தம் 4 வாங்கணும் அப்படின்னா 2 ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஃப்ரீ பை டோட்டல். அப்போ ஃப்ரீ அப்படின்றது நம்மளுக்கு எத்தனை கிடைக்குது? 2 ஃப்ரீயாக கிடைக்குது. அப்போ டோட்டல் எவ்வளவு? 4 வாங்கினா 2 எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்களா? அப்போ மொத்தம் இருக்கிறது 6. அப்போ 2 டிவைடட் பை 6. இங்கேயும் அதே மாதிரி தான், by 6 get 4 ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்ன இருக்கும்? ஃப்ரீ எவ்வளவு? 4 டிவைடட் பை டோட்டல் எவ்வளவு? 10 × 100. அப்போ 0 0 கேன்சல். இங்கே என்னது?
40%. அப்போ ஆப்ஷன் ஏ 3 ஒன்லி. அதுதான் 40% தானே இருக்குல்ல நம்மளுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட். இங்கே 32, இங்கே 33.33, இங்கே 40. அப்போ நம்மளுக்கு என்னது இந்த தேர்ட் அப்படின்றது தான் நம்மளுக்கான ஆன்சர். அது வந்து ஆப்ஷன் ஏல இருக்குது. அப்போ 3 ஒன்லி அப்படின்றது தான். இந்த கான்செப்ட் புரிஞ்சுல. டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ஃப்ரீ பை டோட்டல், எவ்வளோ ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, நம்ம கையில் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட். தினேஷ் travels 200 kilometers at 50 km/h. Next 250 km at 42 km/h and next 204 km at 51 km/h. What is his average speed? Average speed என்னன்னு கேட்குறாங்க. average speed நார்மல் ஃபார்முலா தான். average speed equal to total distance divided by total time. இப்போ total distance எவ்வளவு? இங்கே ஒரு 200, இங்கே ஒரு 252, இங்கே ஒரு 204. மூணு ஆட் பண்ண என்ன வரும்? 200 + 200 + 200 600 வந்துருச்சா? அப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது 52வும் இந்த 4ம். 52 + 4 56. அப்போ எவ்வளவு? 656. டேரெக்டாகவே போடுறோம். நீங்கள் வந்து இது பண்ணி பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் திருப்பி 200, 252, 204 எழுதி அப்புறம்லாம் ஆட் பண்ணிட்டு இருக்கோம். டேரெக்டாகவே ஆட் பண்ணிடணும். அடுத்து நினைக்கிறேன் டோட்டல் டைம். டைம் ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸும் இருக்குது, ஸ்பீடும் இருக்குது. அப்போ டிஸ்டன்ஸ் 200 / 50 எவ்வளவு? 4 + 252 / 42 எவ்வளவு? 6. எப்படி சொல்கிறேன்? டேரெக்டாக யூனிட் டிஜிட்டை பார்த்தாலே நமக்கு தெரியும். இப்போ இந்த 40 இங்கே 2ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு லாஸ்ட்டாக 2 வரும். 2 6 தான் நம்மளுக்கு வந்து 2 வரும். 12 வரப்போ யூனிட் டிஜிட்டில் 2 வரும். அப்போ 42 × 6 டைம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு வரும். 42 × 6 போட்டிங்கன்னா 2 1 2 52 வந்துடும். இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான். எத்தனை டைம்ஸ்? 51 × 4 சார் தான் 204. அப்போ இங்கேயும் 4. அப்போ ஈக்குவல்ட்டு எவ்வளோ வரும்? 656 / 14. அப்போ அடிச்சு கொடுத்தா 2 டேபிள் அடிச்சா இங்கே 7 டைம்ஸ், இங்கே 3 டைம்ஸ், 2 டைம்ஸ் 8. அப்போ 7 / 328. அப்போ எத்தனை டைம்ஸ் வரும்? 4 டைம்ஸ் போட்டோம்னா 28 வரும். நம்மளுக்கு 4 ஆப்ஷனில் முதல் நம்பர் இருக்கா? ஆப்ஷன் சி. நீங்கள் ஃபுல்லாக போட்டாலும் உங்களுக்கு அதான் வரும். நீங்கள் ஃபஸ்ட் நம்பரை போட ஸ்டாப் பண்ணிட்டீங்கனாலும் அதான் வரும். இப்போ மற்ற எல்லாமே 5 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நம்மளுக்கு 4 இருக்குது. இதை நீங்கள் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டேரெக்டாகவே போடலாம். அப்போ 46.86 தான் நம்மளுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். வீரா பாட் சம் ஷார்ப்னஸ் அட் ரேட் ஆஃப் 180 per dozen. ஒரு டசன் அப்படின்னா எவ்வளவு? ஒரு டசன் அப்படின்னா 12. அப்போ 12 ஷார்ப்னரை அவர் வந்து 180 ரூபாய்க்கு வாங்குறாருன்னா ஒரு ஷார்ப்னர் எவ்வளோக்கு வாங்கியிருப்பாங்க? 180 / 12. இப்போ 6 டேபிள் அடிச்சா இங்கே 2, இங்கே 30, திருப்பி அடித்தோம்னா 15. அப்போ ஒரு ஷார்ப்னரை 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அண்ட் சோல் தம் அட் ரேட் ஆஃப் 23 ஈச். அப்போ ஒரு ஷார்ப்னரை 15 ரூபாய்க்கு வாங்கி ஒரு ஷார்ப்னரை 23 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அப்போ இது காஸ்ட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ். என்ன கேட்டிருக்காங்க? ப்ராஃபிட் பர்சன்டேஜ். ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னா என்னது? ப்ராஃபிட் டிவைடட் பை பேஸ் எப்பயுமே காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100. இப்போ ப்ராஃபிட் அப்படின்னா என்னது? செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸா? அப்போ எவ்வளோ வரும்? 23 - 15 அப்படின்னா 8 டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ? 15 இன்டூ 100. இப்போ 5 டேபிள் அடிச்சா இங்கே எத்தனை டைம்ஸ்? 3 டைம்ஸ், இங்கே 70. அப்போ எவ்வளோ வரும்? 160 டிவைடட் பை 3. அப்போ அடிச்சு கொடுத்தோம்னா 5 டைம்ஸ் அப்படின்னா 15. ரிமைனிங் 10 இருக்குமா? 3.333. இந்த 10 / 3 அப்படின்னு வந்தாலே என்னது? 3.333 போயிட்டே தான் இருக்கும். அப்போ 53.33 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி 53.33. புரிஞ்சா? மொத்தம் ஒரு டசனுக்கான ரூபா கொடுத்துருக்காங்க. ஒரு டசனுக்கு வந்து 180 அப்படின்னா ஒரு ஷார்ப்னர் எவ்வளவு? டிவைட் பண்ணாமல் 15 ரூபா. அப்போ அதாவது 15 ரூபாய்க்கு வாங்கி 23 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா எவ்வளோ லாபம்? 8 ரூபா லாபம். எதுலேருந்து லாபம்? காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து லாபம். அப்போ 8/15 × 100. நெக்ஸ்ட் கொஸ்டின். Pipe P can fill 2/3 of the part of tank in 16 hours அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்போ 2/3 பார்ட்டை வந்து 16 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுறாங்கன்னா 1 பார்ட்டை எவ்வளோ ஃபில் பண்ணியிருப்பாங்க? அப்போ 1 பார்ட் அப்படின்னா 16 இன்ட்டு டேட்டா ரெசிப்ரோக்கல் ஆயிருமா? அப்போ 3 / 2 அடிச்சு கொடுத்தோம்னா 24. அப்போ 24 அப்படின்றது தான் பியோட ஹவர்ஸ். அடுத்து Q can fill the tank in 5/6 part in 20 hours அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 5/6 20 ஹவர்ஸ்னா 1 பார்ட் எவ்வளவு? டேரெக்டாக அதே மாதிரி ரெசிப்ரோக்கல் பண்ணால் என்னது? 20 × 6/5 இங்கே அடிச்சு கொடுத்தா எத்தனை டைம்ஸ் வரும்? 24 வந்து. அப்போ Q fill in 24 hours. அப்போ ரெண்டுமே என்னது? Pயும் 24 hours, Qவும் 24 hours அப்படின்னு சொல்லிட்டாங்க. போத் were kept open for 2 hours.
அண்ட் தென் போத் வேர் க்ளோஸ். அதாவது 2 மணி நேரம் ரெண்டே ஓப்பன் பண்ணிட்டு அது 2 மணி நேரத்துக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். அப்புறம் R alone was open and it emptied the water tank in 8 hours. அதாவது அதுக்கப்புறம் R ஓப்பன் பண்ணி அது 8 ஹவர்ஸில் அது எம்டி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. PQR டுகெதர் கேன் ஃபில் த எம்டி டேங்க். மொத்தமாக எவ்வளோ ஃபில் ஆகும், அந்த PQR 3 ஓப்பன் பண்ணுறோம்னா எப்போ ஃபில் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்த்தோம், PQ Pயும் 24 ஹவர்ஸ், Qவும் 24 ஹவர்ஸ். இப்போ இதோட எல்சிஎம் எடுத்தோம்னா 24 தான் வரும் அதோட கெப்பாசிட்டி. அப்போ எஃபிஷியன்சி என்னது 1 1. அப்போ Pயோட எஃபிஷியன்சி 1, Qவோட எஃபிஷியன்சி 1. ரெண்டுமே 2 ஹவர்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ ரெண்டையும் சேர்த்து எவ்வளவு 2 பார்ட்ஸ் 2 ஹவர்ஸ் அப்படின்னா 4 பார்ட்ஸ் ஃபில் ஆயிருமா? அப்போ 2 பார்ட்ஸ் 2 ஹவர்ஸ்க்குனா 4 பார்ட்ஸ் ஃபில் ஆயிரும். ஓகே, அடுத்து இப்போ இந்த ஃபில் ஆனதை R எத்தனை நேரம் எம்டி பண்ணுது? R எம்டி இன் 8 ஹவர்ஸா? அப்போ இந்த 4 பார்ட்டை 8 ஹவர்ஸில் எம்டி பண்ணுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கான எஃபிஷியன்சி தெரிஞ்சிருமா? ஆரோட எஃபிஷியன்சி தெரிஞ்சிடும். அப்போ 4 டிவைடட் பை 8 அப்படின்னா 1/2 அப்படின்னா 0.5 அப்படின்றதான் என்னது ஆரோட எஃபிஷியன்சி. ஏன் நெகட்டிவ் போட்டிருக்கோம்? ஏன்னா அது வந்து என்னது எம்டி பண்ணுறது, ஃபில் பண்ணுறதுல எம்டி பண்ணுறது. Pயும் Qவும் சேர்ந்து 4 பார்ட்டை ஃபில் பண்ணி வச்சிருக்கு. அந்த ஃபில் பண்ணதை R வந்து 8 மணி நேரத்தில் அது எம்டி பண்ணுது. அப்போ இந்த 4 டிவைடட் பை 8 அப்படின்றது 4 ஃபில் பண்ணதை 8 மணி நேரத்தில் அது எம்டி பண்ணுச்சு அப்படின்னா அதோட எஃபிஷியன்சி என்ன அப்படின்றது தெரிஞ்சிடலாம். அப்போ -0.5 நெகட்டிவ் தான். ஏன்? அதனால் எம்டி பண்ணுது அப்படின்றது தான். ஓகே, இப்போ 3 பேர் சேர்ந்து PQR P + Q + R 3 பேர் சேர்ந்து இந்த 24 எப்போ வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ P + Q + R அப்படின்னா 1 + 1 + -0.5. இப்போ P + Q + R வந்து என்ன ஆட் பண்ண வரும் 2 - 0.5 1.5. 3ஓட எஃபிஷியன்சி எவ்வளவு 1.5. அப்போ இந்த 24 கெப்பாசிட்டியை இது 3 சேர்ந்து 1.5ல ஃபில் பண்ணுச்சுன்னா எவ்வளோ மணி நேரம் ஆகும் அப்படின்றத நம்மளுக்கான கேள்வி. அப்போ 24 டிவைடட் பை 1.5 நான் எப்படி எழுதிக்கிறேன் 3/2 அப்படின்னு எழுதிக்கிறேன். இப்போ 3 டிவைடட் பை 2 அப்படின்னா 24 × 2/3 ரெசிப்ராக்கல் பண்ணோம்னா ஆன்சர் 8 = 16 ஹவர்ஸ். ஆப்ஷன் பி 16 மணி நேரம். புரிஞ்சா? அதாவது ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு 2/3 3/2 பார்ட் கொடுக்குறாங்க, அதை நம்ம 1 பார்ட்டுக்கு ஈக்குவல் பண்ணிக்கிட்டோம். அப்போ ஈக்குவல் பண்ணால் Pயும் Qவும் தெரிஞ்சிடும். 24 ஹவர்ஸ் 24 ஹவர்ஸ் அதோட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு. Pயோட எஃபிஷியன்சி Qவோட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சாச்சு. அப்போ கண்டுபிடிச்ச பிறகு ரெண்டும் சேர்ந்து 2 ஹவர்ஸை ஃபில் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1 ஹவருக்கு 2 ஃபில் பண்ணுச்சு அப்படின்னா 2 ஹவர்ஸுக்கு 4 பார்ட்ஸ் ஃபில் ஆயிருமா? அப்போ அந்த ஃபில் பண்ண 4 பார்ட்ஸை R வந்து 8 ஹவர்ஸில் எம்டி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ 4 டிவைடட் பை 8 போட்டோம்னா -0.5. ஏன் அது எம்டி பண்ணுது அப்படின்றனால. இப்போ P தெரிஞ்சு, Q தெரிஞ்சு, R தெரிஞ்சு, 3ஓட எஃபிஷியன்சி தெரிஞ்சு, அந்த 3ஐயும் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த 24 பார்ட்டை எப்போ ஃபில் பண்ணும் அப்படின்றதான் நம்மளுக்கான கேள்வி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். M and N ஸ்டார்ட் அ பிஸ்னஸ். அப்போ M N 2 பேரும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. M இன்வெஸ்ட் 68,000 மோர் தென் N. அதாவது M வந்து 68,000 கூட இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. எப்போ என்னோட எவ்வளோ நேரத்துக்கு 4 மந்த்ஸுக்கு. அண்ட் N இன்வெஸ்ட் ஃபார் 7 மந்த்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, M ஷேர் இஸ் 856 மோர் தென் தட் ஆஃப் N. அப்போ எம்முக்கும் என்னுக்கான டிஃபரன்ஸ் என்னது 856 அவுட் ஆஃப் த டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் 6,848 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நமக்கு தெரியும் ப்ராஃபிட் ஈக்குவல் டு இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ டைம் ரேஷியோவா. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டும் டைம் ரேஷியோவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். ஆனால் ப்ராஃபிட் இன்வெஸ்ட்மெண்ட் என்னது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான். இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளுக்கு என்னது ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். அதனால ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அதனால நம்ம டைரக்டாக எழுதிக்கலாம். டோட்டல் ப்ராஃபிட் வந்து எவ்வளவு M + Nோட டோட்டல் ப்ராஃபிட் வந்து 6848. அடுத்து M ஷேர் இஸ் 856 மோர் தென் N சொல்லிட்டாங்களா. அப்போ எம்முக்கும் என்னுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளவு M - N ஈக்குவல் டு 856. அவ்வளோ. இது ரெண்டையும் வச்சு M N கண்டுபிடிச்சலாமா? M ஷேர் இஸ் M தானே கூட இருக்குது. அப்போ M - N அப்படின்றதா 856. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வரும் 2M ஈக்குவல் டு 4077. அப்போ எம்மோட வேல்யூ என்னது 3852. இப்போ எம்மோட வேல்யூ 3852 நார்மல் கேல்குலேஷன் தான். இப்போ இதை வச்சு நம்ம என்னது N கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே, இப்போ இந்த என்ன நீங்கள் இதில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலே என்ன கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்னோட வேல்யூ என்னவா இருக்கும்? இப்போ நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா M மைனஸ் இந்த வேல்யூவா. அப்போ 3852லேருந்து 856 மைனஸ் பண்ணால் என்ன வரும் 852 டேரெக்டாக கேன்சல் ஆகி 3000 வரும்.
ரிமைனிங் 4 இருக்கும், அதை மட்டும் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2996 என்னோட வேல்யூ. அப்போ எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க, எம் இன்வெஸ்ட் 68,000 மோர் தென் என் ஃபார் 4 months. அப்போ என் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இப்போ எம் வந்து 4 months இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட வேல்யூ என்னது 3852 டிவைடட் பை என் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க 7 months இன்வெஸ்ட் பண்ணுறாங்க டிவைடட் பை 2996. அப்போ இதை வச்சு எம்என் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? அடிச்சு கொடுத்தோம்னா என்ன வரும், இப்போ 4 டேபிள் சால்ஸ் அடித்தோம்னா இங்கே என்ன வரும் 9 times 36 ரிமைனிங் 2 இருக்கும், 6 times 1. ஓகே. அடுத்து இங்கே 7 டேபிள் அடித்தோம்னா 4 times 2 times 8 times. அப்போ n டிவைடட் பை n ஈக்குவல் டு 963 டிவைடட் பை 428. இப்போ இதை திருப்பி அடிச்சு கொடுக்கலாம்னா அடிச்சு கொடுக்கலாம், 107 டேபிளால் அடிச்சுக்கலாம். அப்போ 107ஆல் அடித்தோம் அப்படின்னா 107 இன்ட்டு இது 9 times இது 4 times வரும். இப்போ n பை n ஈக்குவல் டு 9/4. என்ன சொல்லியிருக்காங்க, என்னுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளவு 68,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளவு 5 part. அந்த 5 part அப்படின்றது தான் 68,000 அப்படின்னா எம்மோட கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் எவ்வளவு 5 part. இந்த 5 part அப்படின்றது தான் 68,000 அப்படின்னா 9 part எவ்வளோ அப்படின்றது தான் நம்மளுக்கான கொஸ்டின். அப்போ அடிச்சு கொடுத்தோம்னா என்ன திருப்பி 5 டேபிள் அடிச்சோம்னா இங்கே 1 times 3 times 600. அப்போ 136 into 9 போட்டோம்னா எவ்வளோ வரும் 136 into 9 4 5 times அப்படின்னா 27 plus 5 2. இப்போ 2 அப்படின்னா இப்போ 122400. அப்போ ஆப்ஷன் ஏ 122400 1,22,400 அப்படின்றது நம்மளுக்கான ஆன்சர். இது சின்ன கான்செப்ட் தான், இது நியூ மாடல் தான், இந்த வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான், கான்செப்ட் ஈஸி தான், அது கேல்குலேஷன் கொஞ்சம் போடுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இங்கே 107 அடிக்கலை, நான் அடிக்காமல் டிஃப்ரென்ஸ் பார்த்தாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் வரும். இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்து அந்த டிஃப்ரென்ஸ் தான் 68,000 அப்படின்னா 963 என்ன அப்படின்றது இப்போ நமக்கு தெரியாது. அப்போ 107 அப்படின்றது கொஞ்சம் பெரிய நம்பர், அது வந்து ஒரு ப்ரைம் நம்பரில் நம்ம ரெண்டுமே அடி ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்போ நான் என்ன பண்ணலாம், இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளவு அந்த டேரெக்டாக எடுத்துகிட்டு இதுக்கு ஈக்குவேட் பண்ணிடலாம். இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் அப்படின்றது தான் 68,000 அப்படின்னா 963 எவ்வளோ அப்படின்னு போட்டாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், bus traveling at a 66 km/h completes a journey in 15 hours. What should be speed to cover the same distance at 5 hours அப்படிங்கிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியும் டிஸ்டன்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா ஸ்பீடும் டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். டைம் கொடுத்துருக்காங்களா, என்ன கொடுத்துருக்காங்க 15:5 அப்படின்னு இருக்கு. ஓகே, அப்போ ஸ்பீடு என்னது, இதோட இன்வெர்ஸ் என்னது, ரேஷியோனா 3:1 வரும். அப்போ 1:3 அப்படின்றது என்ன இதோட இன்வெர்ஸ் ரேஷியோ. அதோட என்ன கேட்டிருக்காங்க, இப்போ 15 ஹவர்ஸோட டைமோட தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட பார்ட் தான் 66 அப்படின்னா 3 part எவ்வளோ, அப்போ 66 into 3 போட்டோம்னா என்ன வரும் 198. ஆப்ஷன் சி 198. எப்படி ரேஷியோ போட்டு போடலாம், டைமும் ஸ்பீடு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போ 15:5 அப்படின்னா இதோட ரேஷியோ 3:1 வரும். அப்போ ஸ்பீடு என்னது 1:3 மாறிடும். இந்த 15க்கானது தான் அவங்க கொடுத்துருக்காங்க 66 km ஸ்பீடுன்னு. அப்போ இந்த 1 part அப்படின்றது தான் 66 அப்படின்னா இந்த 3 part எவ்வளோ அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், எவாலுவேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது உங்களுக்கு. இங்கே வந்து 8 கிடையாது -8. அப்போ -12 -8 into 6 -12 plus 30 divided by -6 ஹோல் ப்ராக்கெட். இதுதான் கொஸ்டின், அந்த சின்ன எரர் மட்டும் இருக்குது. ஓகே, இப்போ இது எப்படி போடுறது, இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டோம்னா என்ன வரும் 6 -12 -6 -6 into -8 எவ்வளவு +48 ப்ளஸ் இப்போ டிவைட் பண்ணோன்னா என்ன வரும் -5 வருமா. அப்போ 48 -5 43. இப்போ இதோட வேல்யூ 43, இந்த மொத்த ப்ராக்கெட்டுக்கோட வேல்யூ 43. அப்போ -12 -43 அப்போ என்ன வரும் -12 -43 அப்படின்னா -55. ஆப்ஷன் சி -55. நார்மல் போர்ட் மாஸ் ரூல் தான்.
Okay, next question. Find the simple interest if a sum of 400 is borrowed for 5.5 years, 12% per annum அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, டேரெக்டாக நீங்கள் ஃபார்முலா போடணும், SA = PNR/100 அப்படி போட்டு போடலாம். இல்லாட்டி நம்மளுக்கு தெரியும் 1 இயருக்கு வந்து per annum சொல்கிறாங்க. 1 இயருக்கு 12.5%னா 5.5 இயர்ஸுக்கு எவ்வளோ அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். 5.5 இயர்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்றத பார்க்கணும். இப்போ 1 இயருக்கு 12% அப்படின்னா 5 இயர்ஸ்க்கு எவ்வளவு, 60யா? அப்போ 0.5 இயர்ஸ் அப்படின்னா 0.5 எவ்வளோ, அப்போ இதில் 0.5 எவ்வளவு, 6. அப்போ +6, இந்த 66 பார்ட்டு தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம்மு கொடுத்துருக்காங்க. நமக்கு எப்பயுமே தெரியும் பிரின்சிபல் அப்படின்றது 100% அப்படின்றது. இந்த 100% அப்படின்றது தான் 400 அப்படின்னா இந்த 66% எவ்வளோ அப்படின்றது தான் கேள்வி. அப்போ 0 0 0 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 66 × 4 அப்படின்னு போட்டோம்னா 4 × 2 26. அப்போ 264 தான் நம்மளுக்கான ஆன்சர். இது வந்து நம்ம டேரெக்டாக ரேஷியோவில் போடுறது. நீங்கள் ஃபார்முலாவில் போட்டாலும் உங்களுக்கு சேம் ஆன்சர் தான் வரும். நான் திருப்பி சொல்கிறேன், 12% per annum அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு 12%. 5.5 இயர்ஸ்க்கு எவ்வளவு, ஒரு வருஷத்துக்கு 12%னா 5 வருஷத்துக்கு 60% ஆச்சா? அடுத்து 0.5 இயர்ஸ் அப்படின்னா பாதி. அப்போ 12%ல் பாதி 6. அப்போ 66% எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே கேட்குறாங்க. அப்போ அந்த 66% எவ்வளோன்னு கேட்குறாங்க. 100% பிரின்சிபல் 100% தான் 400 அப்படின்னா 66% என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவேளை அவங்க அமௌண்ட் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணுவோம், பிரின்சிபலையும் இன்ட்ரெஸ்ட்டே ஆட் பண்ணுவோமா? 100% தான் 400 அப்படின்னா 166% எவ்வளோ அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட் தெரிஞ்சிடும். அவ்வளோதான். அடுத்து a sum of money triples itself and compound interest in 11 years. How many years it will amount to 27 times அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ பிரின்சிபல் இருக்குது, அடுத்த அமௌண்ட் இருக்குது. இது எப்போ அப்படின்னா ட்ரிபிள்ஸ் 3 மடங்கு ஆகுது. எப்போ? 11 இயர்ஸில் 3 மடங்கு ஆகுது. இப்போ இது வந்து காமன் ரேஷியோவாக இருக்கும். இப்போ திருப்பி இது இன்னொரு 3 மடங்கு எப்போ ஆகும்? இப்போ 3 மடங்கு அப்படின்னா × 3 டைம்ஸ் எப்போ ஆகும்? 9 டைம்ஸ் அப்படின்னா இங்கே இன்னொரு 11 இயர்ஸில் ஆகும். அப்போ திருப்பி இதில் ஒரு 3 மடங்கு × 3 டைம்ஸ் அப்படின்னா 27 எப்போ ஆகும்? இங்கே ஒரு 11 இயர்ஸ் ஆகும். அப்போ இது என்ன ஈக்குவலாக பிரியும். அப்போ நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணால் என்ன வரும்? 11 + 11 + 11 33. இது டேரெக்டாக போடுறது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். இதை நீங்கள் ஃபார்முலா போட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாக போடுற மாதிரி இருக்கும். இந்த கான்செப்டில் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே 3 டைம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்களா, அப்போ பிரின்சிபல் வந்து அமௌண்ட் என்னது 3 டைம்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த அமௌண்ட் அப்படின்றது தான் அடுத்த வருஷத்துக்கான என்னது பிரின்சிபலாக இருக்குமா? அப்போ இது திருப்பி 3 டைம்ஸ் அப்படின்னு எப்போ ஆகும்? இந்த 11 இயர்ஸில் தான் ஆகும். அப்போ இந்த திருப்பி 3 டைம்ஸ்ன்றப்ப 9 டைம்ஸ் ஆகுது. அப்போ 11 இயர்ஸில் இங்கே 9 ஆயிடுச்சு. அடுத்து திருப்பி 3 டைம்ஸ் இந்த அமௌண்ட் தான் அதுக்கு பிரின்சிபலாக இருக்கும். அப்போ × 3 அப்படின்னா 27, திருப்பி ஒரு 11 இயர்ஸ். அப்போ 11 + 11 + 11 நம்மளுக்கு எத்தனை? பிரின்சிபல் வந்து 20 டைம்ஸ் 27 டைம்ஸ் ஆகிறதுக்கு 33 இயர்ஸ் ஆகுது அப்படின்றத ஆன்சர். Okay, next question. A shopkeeper lists the price of a fan at 60% above the cost price. List the price அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ். அப்போ மார்க்கெட் ப்ரைஸுக்கும் காஸ்ட் ப்ரைஸுக்குமான ரேஷியோ என்னது அப்படின்றத நம்ம ரேஷியோஸ் தான் போட போகிறோம். 60% அப்படின்னா ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னது? 3/5. அப்போ 5 அப்படின்றது தான் பேஸ் வேல்யூ காஸ்ட் ப்ரைஸ். 5 அப்படின்றது காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் என்னது? 8. அப்போ பேஸ் வேல்யூ 5 இருக்குது, 3 பார்ட்டு கூடி 8 ஆகுது. 8ன்றது தான் மார்க்கெட் ப்ரைஸ். 60% கூடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆஃபர்ஸ் 15% டிஸ்கவுண்ட் அந்த லிஸ்ட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸில் இருந்து மட்டும்தான் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அப்போ டிஸ்கவுண்ட் கொடுத்தா என்னது? செல்லிங் ப்ரைஸ். அப்போ மார்க்கெட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸுக்குமான ரேஷியோ என்னது? 15%. 15% ஃப்ராக்ஷன் வேல்யூ 3/20. அப்போ 20ல் 3 பார்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 17. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 20 இருந்தால் 3 பார்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்தா செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 17. If he earns a profit of 117, find the market price. லிஸ்ட் ப்ரைஸ் என்னது? மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் பாருங்களேன், இங்கே 8 இருக்குது, இங்கே 20 இருக்குது. இப்போ நான் ரெண்டையும் சேர்க்கணும், இது 3ஐயும் 1 ஆக்கணும் அப்படின்னா இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணலாமா? 8க்கும் 20க்கான எல்சிஎம் என்னது? 40. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே 40 வரணும் அப்படின்னா × 5 பண்ணலாமா? அப்போ மார்க்கெட் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் 3 எழுதிக்குவோம். அப்போ இங்கே என்ன வரும்? 40. காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 25. இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன வரணும்? 40 வரணும். ஏன்னா இங்கே மார்க்கெட் ப்ரைஸ் 40ன்னு வச்சுட்டோம்ல. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் இங்கே 40 வரணும்னா இதை × 2 பண்ணால் போதுமா? அப்போ × 2 பண்ணால் வேணும். இங்கே ஆல்ரெடி 40 இருக்குது, மார்க்கெட் ப்ரைஸ் 40. அப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்கும்? 34 இருக்கும். இப்போ நம்ம என்னது 3ஐயும் ஒரே ஈக்குவேஷனாக கொண்டு வந்துட்டோம்.
எப்படி மார்க்கெட் ப்ரைஸை ஈக்குவல் பண்ணிட்டோம். இங்கே 8 இருக்குது, இங்கே 20 இருக்குது. இங்கே 8 40 ஆகணும்னா இந்த மொத்தத்தை இன்டூ 5 பண்ணணும். இந்த 20 40 ஆகணும்னா இந்த மொத்தத்தை இன்டூ 2 பண்ணணும். இந்த 3 ஈக்குவேஷன் வந்துருச்சு. அடுத்து என்ன கேட்குறாங்க, ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் என்னது, காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து ப்ராஃபிட், காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராஃபிட் அப்படின்றதான் செல்லிங் ப்ரைஸு. அப்போ இதுலேருந்து எவ்வளோ கூடியிருக்கு, 9 பார்ட் கூடியிருக்கு. அந்த 9 பார்ட் அப்படின்றது தான் 117 அப்படின்னா 40 பார்ட் என்ன அப்படின்றதான் நம்மளுக்கான கேள்வி. இந்த ஒரு ஈக்குவேஷன் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போட்டுடலாம். இப்போ இங்கே 9 டேபிள் அடிச்சா வரும் 1 டைம்ஸ் 3 டைம்ஸா, அப்போ 40 × 13 எவ்வளோ, 13 × 4 52, இங்கே ஒரு 0 520. ஆப்ஷன் டி 520. வாட் இஸ் த மார்க் லிஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க, மார்க் ப்ரைஸ் தான் கேட்டிருக்காங்க. இந்த கான்செப்ட் புரிஞ்சுல. அப்போ ரேஷியோவில் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், ABCD இஸ் அ ட்ரபீசியம் இன் விச் BC parallel to AC அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ட்ரபீசியம் எப்படி இருக்கும், இதுதான் அது ஒரு ட்ரபீசியம். BCயும் ADயும் parallel அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது A, இது B, இது C, இது Dன்னு வச்சுக்கலாமா. அப்போ வச்சா இப்போ BCயும் ADயும் parallel அப்படின்னு சொல்லிட்டாங்க. parallel அது ஒரே மாதிரி இருக்கணும். BCயும் ADயும் ஒரே மாதிரி இருக்கா, parallel. அடுத்து AC ஈக்குவல் டு CD அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏவும் சியும், இந்த ஏசியும் ஏசிடியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏசி ஈக்குவல் டு சிடின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து இஃப் ஏபிசி ஈக்குவல் டு 24 டிகிரி, ஏபிசி இங்கே இந்த சென்டரில் இருக்கல, இதில் தான் நம்ம என்ன ஆங்கிள் பண்ணணும். அப்போ இங்கே என்னது, பியோட பார்ட் 24 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பிஏசி, பிஏசி அப்போ இதோட ஆங்கிள் எவ்வளவு, 112 டிகிரி. வாட் இஸ் த மெஷர் ஆஃப் ஏசிடி, ஏசிடி இதோட ஆங்கிள் என்ன அப்படின்றத நம்மளுக்கான கேள்வி. ஓகே, இப்போ ட்ரெபீசியமில் என்ன ரூல் அப்படின்னா, அட்ஜசன்ட் சைடு அடுத்தடுத்த பக்கத்தை கூட்டினோம்னா நம்மளுக்கு 180 டிகிரி இருக்கணும். அப்போ ஏ ப்ளஸ் பி, ஏயும் பியையும் கூட்டினோம்னா நம்மளுக்கு 180 டிகிரி இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம், இதையும் இது மொத்தமும் ஏ அப்படின்றது இது மொத்தம் தானே, இந்த மொத்தத்தையும் கூட்டினோம்னா நம்மளுக்கு இதையும் கூட்டினோம்னா 180 இருக்கணும். அப்போ என்ன அர்த்தம், 112 ப்ளஸ் 240 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 180. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது, 136 வருமா. அப்போ இது மைனஸ் பண்ணோம்னா 44 வரும். அப்போ இந்த வேல்யூவானது எவ்வளவு, 44 டிகிரி. புரிஞ்சா. இப்போ இது மூணையும் கூட்டி பாருங்க, இதையும் கூட்டினா நம்மளுக்கு 180 வருதா. அப்போ இந்த வேல்யூ வந்து எவ்வளவு, 44 டிகிரி. இந்த வேல்யூ 44 அப்படின்னா இது வந்து என்னது, ரெண்டு சைடு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்களே. அப்போ இந்த சைடுக்கான ஆங்கிள் இது, அப்போ இந்த சைடுக்கான ஆங்கிள் என்னவா இருக்கும், 44 தான் இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அந்த சைடோட ஆப்போசிட்ல இருக்கிறது தான் அதுக்கான ஆங்கிள். அப்போ இந்த சைடோட ஆங்கிள் 44 அப்படின்னா இந்த சைடோட ஆங்கிளும் 44 தான் இருக்கும். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது இங்கே. அப்போ மொத்தம் ஒரு ட்ரையாங்கிளோட கூட்டினோம்னா மொத்தம் 180 இருக்கணுமா. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா 88 இருக்கு. அப்போ 88 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 92. ஆப்ஷன் சி 92 அப்படின்றத நம்மளுக்கான ஆன்சர். புரிஞ்சா. இது வந்து 2-3 கான்செப்ட் இருக்குது இதுக்குள்ள. அப்போ அந்த கான்செப்ட் தெரிஞ்சாதான் இந்த சம்ம போட முடியும். நான் திருப்பி சொல்கிறேன், ABCD இஸ் அ ட்ரெபீசியம், இது ஒரு ட்ரெபீசியம் சொல்லிட்டாங்க. அடுத்து BC இஸ் parallel to ADன்னு சொல்லிட்டாங்க. அப்போ BCயும் ADயும் parallel, ACயும் CDயும் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ ACக்கான லென்த்தும் இதுவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆங்கிள் ABC அப்படின்றது 24 டிகிரி, BAC அப்படின்றது 112 டிகிரி, BAC அப்படின்றது. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, மெஷர் ஆஃப் ACDயோட ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ட்ரெபீசியம் அப்படின்றதுல அட்ஜசன்ட் சைடை ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 180 டிகிரி வரணும். அப்போ இதையும் கூட்டினா நம்மளுக்கு 180 வரணுமா. அப்போ இது 24 இருக்கு, இதில் இந்த பாதி தான் நம்மளுக்கு தெரியும், மீதி பாதி தெரியாது. அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இது மூணையும் கூட்டினோம்னா நம்மளுக்கு 180 வரும். அதில் இந்த பார்ட் கண்டுபிடிச்சிடலாமா, எக்ஸோட வேல்யூ 44 டிகிரி அப்படின்றது. இந்த சைடோட ஆங்கிள் வந்து 44 டிகிரி அப்படின்னா கண்டிப்பாக இந்த சைடோட ஆங்கிளும் 44 டிகிரியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அவங்களே. அப்போ ஒரு சைடோட ஆப்போசிட் அப்படின்றது அதோட ஆங்கிள். அப்போ இந்த சைடோட ஆங்கிள் 44 டிகிரி அப்படின்னா இந்த சைடோட ஆங்கிளும் 44 டிகிரி. அடுத்து இப்போ ஒரு ட்ரையாங்கிள், மொத்த ட்ரையாங்கிளோட டிகிரி எப்பயுமே 180 டிகிரி. அப்போ இங்கே 44 இங்கே 44 இருக்குது. அப்போ நம்ம 180லேருந்து 88 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏசிடிக்கான ஆங்கிள் தெரிஞ்சிடும். அப்போ ஏசிடிக்கான ஆங்கிள் 92 டிகிரி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஆவரேஜ் ஆஃப் அ ஃபேமிலி ஆஃப் 5 மெம்பர்ஸ். ஆவரேஜ் கேட்டிருக்காங்க, டேரக்ட் ஆவரேஜ் தான். இதை நீங்கள் திருப்பிலாம் எழுதிட்டு இருக்கக்கூடாது, அப்படியே டேரக்ட் ஆட் பண்ணுங்கள். 5 + 4 9, 9 + 5 15, 15 + 9 24. அப்போ 4 ரிமைனிங் 2 இருக்குமா, அந்த 2 இங்கே ஆட் பண்ணோம்னா 5, 5 + 7 12,
12 plus 5 17, 17 plus 4 21, 21 plus 4 25. இப்போ இதை 5 ஆல் டிவைட் பண்ணால் என்னன்னு கேட்குறாங்க. ஏன் ஆவரேஜ் தானே கேட்குறாங்க. அப்போ மொத்தம் 5 இருக்குது டிவைட் பை டோட்டல் நம்பர். இப்போ 5னா இங்கே 5 டைம்ஸ் இங்கே 0.8, அப்போ 50.8 ஆப்ஷன் ஏ. ஏன் இங்கே 0 போடணும் தெரியுமில்ல, 5 ஆல் டிவைட் பை இங்கே ஒரு நம்பர் தான் இருக்குது, 5 ஆல் டிவைசிபிள் ஆகுது. அப்போ 0 அப்படின்னு வச்சோம் அப்படின்னா இங்கே ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 40 அப்படின்னா 8 times 40 அப்படின்றது தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், இது டேரெக்டாக வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். இப்போ 47 டிவைடட் பை 47 பவர் 3 இன்ட்டு 47 டிவைடட் பை 19. நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்த மாதிரி தான். இப்போ ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் அப்படின்னா ஏ பவர் எம் ப்ளஸ் என், ஏ பவர் என் டிவைடட் பை ஏ பவர் என் ஈக்குவல் டுனா ஏ பவர் எம் மைனஸ் என். அதுதான் கான்செப்ட். அப்போ ஏன்றது நம்மளுக்கு என்ன ஒரே வேல்யூ, எம் என்னன்றது அதோட டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். இப்போ இது நான் டிவைடில் இருக்கா, அப்போ இது மேலே வரப்போ மைனஸ் ஆயிடுமா. அப்போ 47 பவர் மைனஸ் 11 இன்ட்டு 47 பவர் மைனஸ் 19. இப்போ சேம் மாதிரி தான் என்னது, நம்ம டேரெக்டாக ஆட் தானே பண்ண போகிறோம். அப்போ 47 மைனஸ் 30 அப்போ 47 பவர் மைனஸ் 30 ஆப்ஷன் ஏ, 47 பவர் மைனஸ் 30. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். த மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் அன் ஆர்டிகல் இஸ் 800 sold at 2 successive discount அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைண்ட் த செல்லிங் ப்ரைஸ். 2 சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் அதோட செல்லிங் ப்ரைஸ் கேட்குறாங்க. நான் ரேஷியோவில் தான் போட போகிறேன் வழக்கம் போல். இப்போ இதில் 24% அப்படின்னா அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னது, 24 டிவைடட் பை 100. 4 அடிச்சோம்னா இங்கே 25 மேலே 6. அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ். அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் 25 இருந்துச்சு அப்படின்னா 6 பார்க் அதில் டிஸ்கவுண்ட் கொடுத்தா ரிமைனிங் எவ்வளவு, 19. அடுத்து 15%னா 3/20. அப்போ 20 மார்க்கெட் ப்ரைஸ் ஆயிருந்துச்சுன்னா 3 பார்க் டிஸ்கவுண்ட் கொடுத்தோம் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் அவ்வளோ 17. அப்போ இதோட டோட்டல் என்னன்னு பார்க்குறோம். அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 500. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 323. எப்படி டேரெக்டாக சொன்னோம். இப்போ இது ஒரு சின்ன கான்செப்ட் தான், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ 17 இன்ட்டு 19 நம்மளுக்கு 17 to 19 தான் மல்டிப்ளை பண்ண கேட்குறாங்க. ஓகே, இதை எப்படி மல்டிப்ளை பண்ணால் இது ரெண்டுக்கு நடுவில் என்ன நம்பர் இருக்குது, 18 இருக்கா. அப்போ 18 ஸ்கொயர் மைனஸ் 1 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். அப்போ 18 ஸ்கொயர் என்னது, 324 மைனஸ் 1 அப்படின்னா 323. அதனால தான் நான் டேரெக்டாக 323 அப்படின்னு போட்டேன். நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு என்னது 323 தான் வரும். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கு மட்டும்தானா, எந்த நம்பர்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ 23 இன்ட்டு 25 அப்படின்னா 24 ஸ்கொயர் மைனஸ் 1. 95 இன்ட்டு 97 அப்படின்னா 96 ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆன்சர் தான் வரும். இதெல்லாம் ஈஸி கேல்குலேஷன் கண்டி சொல்கிறது. ஓகே, ஃபைனல் செல்லிங் ப்ரைஸ் தானே கேட்காங்க. இப்போ இது மார்க்கெட் ப்ரைஸ். இந்த 500 அப்படின்றதா 800 அப்படின்னா 323ன்றது எவ்வளோ. இப்போ 0 கேன்சல் ஆயிரும், 0 கேன்சல் ஆயிரும். அப்போ மல்டிப்ளை பண்ணி 8 3s are 24. அப்போ 2 அப்படின்னா இங்கே என்னது 18 ரிமைனிங் 1 டிவைடட் பை 5. அப்போ அடிச்சு கொடுத்தா எத்தனை டைம்ஸ் வரும், 5 1 6 பாயிண்ட் சம்திங் வரும். அப்போ 5 16 பாயிண்ட். அப்போ ஆப்ஷன் அது ஆப்ஷன் சி 516.80 அப்படின்றது நம்மளுக்கான ஆன்சர். இது வந்து ரேஷியோவில் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மார்க்கெட் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதோட பேஸ் வேல்யூ அப்படின்றது தான் மார்க்கெட் ப்ரைஸ். அதில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் அப்படின்றது தான் மேலே இருக்கும். அந்த டிஸ்கவுண்ட்டை கழிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் கிடச்சிரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சிம்பிளிஃபை cos பவர் 4a மைனஸ் sin பவர் 4a ப்ளஸ் 1 இன்ட்டு கொசிகன் ஸ்கொயர் a. இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது பாருங்கள், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். அப்போ a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பின்னு எடுத்துக்கலாமா. அப்போ a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பின்னா இது பவர் 4ல் இருக்குது. அப்போ வெளியே வரப்போ ஸ்கொயரில் இருக்கும். அப்போ எப்படி எழுதலாம், cos ஸ்கொயர் a ப்ளஸ் sin ஸ்கொயர் a இன்ட்டு cos ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் a ப்ளஸ் 1 இன்ட்டு கொசிகன் ஸ்கொயர். அது அப்படி இருக்கணும், கொசிகன் ஸ்கொயர் a அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். sin ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்றது. அப்போ sin ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னா sin ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளவு, 1 மைனஸ் காஸ் ஸ்கொயரா. அப்போ காஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளவு, 1 மைனஸ் sin ஸ்கொயரா. அப்போ இந்த ஒரு ஃபார்மேட்டை வச்சு நம்ம இது ரெண்டையும் டிரைவ் பண்ணிக்கலாம். அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்றது என்னது 1. இங்கே வேல்யூ 1 ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து இங்கே என்னது காஸ் ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் a ப்ளஸ் 1 இன்ட்டு கொசிகன் ஸ்கொயர் a இருக்கா. இப்போ அதே மாதிரி நான் சொல்கிற மாதிரி தான் 1 மைனஸ் sin ஸ்கொயர் இருக்குது. அப்போ 1 மைனஸ் sin ஸ்கொயர் அப்படின்னா அதுக்கு பதிலாக நம்ம எழுதிக்கலாம்
காஸ் ஸ்கொயர் ஏன்னு எழுதிக்கலாமா? அப்போ இங்கே என்ன வரும்? காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ இன்டூ கொசிகன் ஸ்கொயர் ஏ. அப்போ காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ 2 காஸ் ஸ்கொயர் ஏ இன்டூ கொசிகன் ஸ்கொயர் ஏ. இப்போ இந்த கொசிகன்ட்டை நம்ம சைனுக்கு மாற்றலாமா? ஏன்? சைனோட இன்வெர்ஸ் என்னது? கொசிகன். கொசிகனோட இன்வெர்ஸ் சைனு. அப்போ 2 இன்டூ காஸ் ஸ்கொயர் ஏ இன்டூ 1 பை சைன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு என்னது? 2 இன்டூ காஸ் ஸ்கொயர் ஏ டிவைடட் பை சைன் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு 2 காட் ஸ்கொயர் ஏ. அப்போ ஆப்ஷன் என்னது? 2 காட் ஸ்கொயர் ஏ. இதுக்கெல்லாம் என்னது? நம்ம முன்னாடியே பேசிக்காக ஐடென்டிட்டி தெரிஞ்சால் தான் நம்ம போட முடியும். ஓகே, இங்கே எப்படி காஸ் ஸ்கொயர் காஸ் தீட்டா பை சைன் தீட்டா எப்படி காட் தீட்டா எழுதணும்? அதுக்கு 2 ஃபார்மேட் இருக்கா நம்மளுக்கு. tan தீட்டா அப்படின்னா சைன் பை காஸ். டேனோட இன்வெர்ஸ் என்னது? காட் தீட்டா. அப்போ காட் தீட்டா அப்படின்றது என்னது? சைன் பை காஸ். இதெல்லாம் பேசிக் ஐடென்டிட்டி முன்னாடி நம்ம படிச்சிருக்கணும். இந்த சைன் தீட்டா அப்படின்னா 1 பை கொசிகன் தீட்டா. சைன் வந்து கொசிகனோட இன்வெர்ஸ், சீக்கன் வந்து காசோட இன்வெர்ஸ், டேன் வந்து காட்டோட இன்வெர்ஸ். tan தீட்டா அப்படின்னா சைன் பை காசு, காட் தீட்டா அப்படின்னா காஸ் பை சைன். இதெல்லாம் முன்னாடி தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம என்னது இது ஃபுல்லாகவே இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். அப்போ இது இந்த ஆன்சர் 2 காட் ஸ்கொயர் ஏ. எப்படிங்க? இந்த கொசிகன் நம்ம 1 பை சைன் எழுதியாச்சு. அப்போ காஸ் பை சைன் அப்படின்றது காட்டு. அப்போ 2 இன்டூ காட் ஸ்கொயர் ஏ அப்படின்றது வந்துருச்சு. ஆப்ஷன் பி 2 காட் ஸ்கொயர் ஏ. ஓகே, மேக்ஸில் மொத்தம் 25 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.